இப்படி அவுட்லுக்கா போவோம் வேறங்க அப்படி என்று சொல்லி எனக்கு இது 5400 500 அடித்த ஜீன்ஸை வந்து 5000 போட்டது. அதே இந்தியன் டெனிம் ஜீன்ஸை வந்து அண்ணா கொடுக்குற 3000 3000க்கு எங்கேயும் வேண்டாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி வந்து 1000க்கு கொடுத்து கொண்டிருக்கணும். அது வந்து ஒரு சாரி இல்லை 2 சாரி 1000க்கு கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க சரி எது எடுத்தாலுமே 3000 அடிச்சிருக்கு. ஆனால் வந்து 1000க்கு கொடுத்து கொண்டிருக்கணும். உண்மையிலே நம்ப முடியும். ஆனால் உண்மையிலே ரெண்டு ஷோர்ட்ஸ் வந்து 1500 எங்கேயுமே எடுக்கல. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் எதை எடுத்தாலும் 3 சோடி வந்து 500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க உண்மையில ரைட் நல்ல மாடல் ஷர்ட் டிஷர்ட்டுகள் பாருங்க எப்படி என்று அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோவேல். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரலாற்று மிக்க செல்வ சென்னரி ஆலயத்தில் நிற்கிறேன். வெண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்பர திருவிழா வந்து முடிஞ்சு இப்போ நாளைக்கு வந்து தேர் திருவிழா. அப்போ தேர் திருவிழா முன்னிட்டு சும்மா எக்கச்சக்கமான கடையில் வந்து சும்மா நல்ல ஒரு மலிவான விலையில் கொடுத்து கொண்டிருக்கணும். அப்போ அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து நல்ல டிஷர்ட்டுகள் போட்டிருக்கணும். நல்ல டிஷர்ட்டுகள் வந்து உண்மையிலேயே டிஷர்ட்லாம் எவ்வளோ வேணா சொன்னீங்க? ரைட் நல்ல டிஷர்ட்டுகள் வந்து உண்மையில பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விலைக்கு வந்து எங்கேயுமே வெளியில் எடுக்கல. இந்த டிஷர்ட்டுகள் எல்லாம் வந்து 1000க்கு கொடுத்து கொண்டிருக்கேன். உண்மையில நாங்கள் வெளியில் எடுக்க போனால் இந்த டிஷர்ட் எல்லாம் வந்து 1300 1500 வருமானு நினைக்கிறேன். ஏன்னா அப்படித்தான் நான் எடுக்கிற டிஷர்ட்டுகள். ஆனால் இந்த விலையை பார்க்கக்குள்ள உண்மையிலே சட்டப்படியாக இருக்குண்ணா. இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது. அதோட துணியும் வந்து நல்ல துணி. நல்ல துணி. அதோட நீண்ட காலம் பாவிக்கக்கூடியது. பாவிக்கிறது வந்து எங்கட கையிலான் இருக்கு. நாங்களுடைய பாவிக்க முடியும் சொன்னால் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பாவிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அப்படியான டிஷர்ட்டுகள்லாம் இதில் போட்டிருக்கேன். எந்த டிஷர்ட் எடுத்தாலும் 1000 என்னண்ணா? 1000 ரைட்டா? ரைட். இந்தியன் மெட்டது பேங்காங் அங்கேருந்து அந்த டிஷர்ட்டுகள்லாம் வச்சிருக்கணும். டிஷர்ட் துணியில பார்க்கவே விளங்குது பாவிக்குமா இல்லையான்னு சொல்லி. அப்போ அந்த வகையில் இந்த இதில் இருக்கிற டிஷர்ட்டுகள் எல்லாமே உண்மையிலே பாவிக்கக்கூடிய டிஷர்ட்டுகள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து 1000 என்னண்ணா? ரைட். இதெல்லாம் 1000க்கு கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க எப்படி சட்டப்படி. ரைட். இந்த டிஷர்ட் எல்லாம் 1000க்கு கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க இதெல்லாம் சட்டப்படியா இருக்கு. அண்ணா இந்த இடம் இப்ப நீங்க குருநாள் அதானே பார்த்தேன். இந்த விலையை கொடுக்குறீங்கன்னு சொன்னா அங்கேருந்து வந்தா இந்த விலையை கொடுக்கலாம். சட்டப்படியோ ஷர்ட்லாம் டிஷர்ட் நல்ல ஷோர்ட்ஸா? ரைட். ஷோர்ட்ஸும் இருக்கு. டிஷர்ட்டும் இல்லாமலுக்கு ஷோர்ட்ஸும் வச்சிருக்கீங்கன்னா ஷோர்ட்ஸ் எல்லாம் ஒரு 500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா பாருங்க. அங்கே இருக்கிற ஷோர்ட்ஸ்கள் எல்லாம் எல்லா சைஸுக்கும் இருக்கும். ரைட். அப்போ ஷோர்ட்ஸ் விலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட். ஷோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சைஸில் பெரிய யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஏற்ற சைஸ் எல்லாமே இருக்கு. இப்போ வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ சனிக்கிழமை மட்டும் நிற்பீங்களே என்ன? ரைட். உண்மையில இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க. பார்க்குற நீங்கள் சனிக்கிழமை வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் வந்து நல்ல மலிவான ஷர்ட்டுகள் டிஷர்ட்டுகள். ரைட். பெகியா? ரைட். பெகி ஜீன்ஸ் பார்த்தீங்களா? பெகி ஜீன்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ வேணா? இதெல்லாம் 2500 இந்த பெகி ஜீன்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கேன். பாருங்க உண்மையில வெளியில் எடுக்க போனால் கிட்டத்தட்ட 4500 5000 வரும். ஏனென்றால் நான் எடுக்கக்குள்ளே 4500 ஒரு ஜீன்ஸ் எடுத்தேன். அப்போ இதெல்லாம் வந்து 2500 உண்மையில எங்கும் இல்லாத விலைக்கு அந்த அண்ணா கொடுத்து கொண்டிருக்கிறார். துணி என்று சொன்னால் சட்டப்படி துணி. ஏன்னா நல்ல குவாலிட்டியான சாமான்கள்லாம். ரைட். இப்போ ஆக்கள் நிறைய பேர் நிற்கிறேன். நாங்களும் எடுக்கல. ஓகே சந்திப்போம் அண்ணா. பாய். ரைட். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் வந்து சின்ன ஆக்களுக்குரிய அந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கேன். பாருங்க நம்ம சின்ன ஆக்கள்னு சொல்கிறோம். ஆனால் இதில் பார்க்க எங்களுக்கே ஆசையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அப்படியான ஒரு கண்கள் கவரக்கூடியான விளையாட்டு பொருட்கள்லாம் இதில் வச்சிருக்கேன். பாருங்க எது எடுத்தாலும் மலிவு. ரைட். எது எடுத்தாலும் மலிவு தான். எது எடுத்தாலும் நல்ல குறைஞ்ச விலையெல்லாம் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எப்படி கதை? ரைட். நல்ல ஒரு குறைஞ்ச விலையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும். இந்தியாவில் ரைட். அப்படியே இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல மலிவில் கொடுத்து கொண்டிருக்கணும். நல்ல ஒரு லாபத்தில். டிஷர்ட் எல்லாம் எவ்வளோ வேணா? ரைட். நல்ல மாடல் ஷர்ட் டிஷர்ட்டுகள் பாருங்க எப்படி என்று. இப்படி அவுட்லுக்கா போவோம் பாருங்க எப்படி என்று சொல்லி 2 பக்கம் உண்மையிலே சட்டப்படி கடையில் அடிச்சு வச்சிருக்கணும். பார்க்க வடிவா இருக்கு. பாருங்க அப்படி இருக்கு. எப்படி இருக்கு நான் கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் நல்ல கடையை அடிச்சிருக்கேன். பாருங்க அப்படி என்று ஒரு விளையாட்டு பொருட்களை பார்க்கவுமே ஆசையா இருக்கு. பாருங்க மேல எப்படி
சரி அப்படி இதுலயும் போட்டிருக்கு பாப்போம். எதை எடுத்தாலும் 500 சொல்லி போட்டிருக்கு. சின்ன ஆக்களுக்குரிய பாருங்க அந்த விளையாட்டு சாமான் அப்படி எல்லாம் இருக்கு. அது செட் அப்படியே 500 என்ன கொம்பாஸ் அதுகள். பரவாயில்ல லாபம் மட்டும் சொல்லலாம். இந்த குயிடெக்ஸ் எல்லாம் 200 வேறங்க. ஒரு அழகு சாதன பொருட்களை பார்க்கவுமே சும்மா வடிவா இருக்கு அந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஷோட்ஸ் எவ்வளோ ஐயா? 1200. ஆனா நல்ல துணியா இருக்கு. எவ்வளோ கிளிப்பு? கிளிப்பெல்லாம் 100 ரூபாய் கலர் கலரா இருக்கு. கிளிப்பெல்லாம் 100 ரூபா. அங்கே ஷோட்ஸ் எல்லாம் 1200. அங்கே லிப்டிக்கு 200. கியூடெக்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. 200 கியூடெக்ஸ். ஆனால் உண்மையிலே எல்லாமே ஒரு நல்ல கியூடெக்ஸ் தான். நல்ல தேவையான கலர் எல்லாம் வச்சிருக்கணும். அப்படி வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாமே இந்த அழகு சாதன பொருட்கள்லாம் இங்கே அப்படியே இருக்கு பாருங்க. சரி வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி கோயில் திருவிழாக்கள் எப்படி போய் கொண்டிருக்கு? நல்லா இருக்கு. நல்ல பிசினஸ் நடக்குது எங்களுக்கு. கொஞ்சம் சனமா இருக்கு. சனம் கூடுதலா வரும். வியாபாரம் நல்லா நடக்குது. எங்களுக்கு வந்த நாள்ல இருந்து நல்ல வியாபாரம் இருக்கு. நாங்க மலிவா சாமான் கொடுத்துட்டோம். உண்மைதானா? 1500 ரூபாய் கடையில நீங்க வாங்கினா 2900 ரூபாய் வரும். 2500 ரூபாய்க்கு லாஸ்ட் தருவாங்க. ஆனா உண்மையில இந்த ஷோட்ஸை பாருங்க, பார்க்க துணியெல்லாம் சும்மா சட்டப்படி துணி. இப்போ நாங்கள் வடிவா பாவிச்சோம்னு சொன்னா குறைஞ்ச வருஷ கணக்கா பாவிச்சு கொண்டிருக்கலாம். அப்ப இந்த கடை ஷோட்ஸ் உண்மையில நானும் இதுல இருந்தது. அப்ப வரைய கண்ணாச்சன் எப்படியும் இந்த ஷோட்ஸ் விலை வந்து எப்படியும் ஒரு 2500 அப்படி வருமாட்டு சொல்லி நினைச்சேன் நான். அப்ப அந்த அண்ணாட்ட கேட்டேன், அண்ணா ஷோட்ஸ் எவ்வளோக்கு 1500 சொன்னார். உண்மையிலே 1500 ரூபாய்க்கு எங்கேயுமே இந்த விலைக்கு இப்படி எடுக்க இல்லாது. நாங்களும் நிறைய ஷோட்ஸ் எடுத்திருக்கோம், நிறைய ஜீன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஆனா அந்த அண்ணா சொல்ற விலையை பார்க்க பெரிய ஒரு அதிசயமா கிடாது. என்னன்னு சொன்னா இந்த ஷோட்ஸ் எல்லாம் எல்லா சைஸ் எல்லாம் இருக்கு. எல்லாம் 28ல இருந்து 36 சைஸ் வரங்காட்டியும் இருக்குது. வேற ஜீன்ஸ் இருக்குது. ஜீன்ஸ் வந்து இந்த ஜீன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஜீன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஜீன்ஸ் வந்து நான் 5800 ரூபாய் கடையில நீங்க இது வாங்குறேன்டா, நாங்க இது உங்களுக்கு 3000 ரூபாய் போடும். நாங்களே இந்தியால இருந்து கொண்டு வரோம். அதனாலதான் அந்த விலைக்கு 3000. ஆனா உண்மையில நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப நானும் ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு டெனிம் ஜீன்ஸ் ஒன்று எடுத்தேன் நான். அந்த டெனிம் ஜீன்ஸ் இந்தியன் ஜீன்ஸ் தான் 5000 போட்டது. எனக்கு இது 5400 500 அடிச்ச ஜீன்ஸை வந்து 5000 போட்டது. அதே இந்தியன் டெனிம் ஜீன்ஸை வந்து இந்த அண்ணா கொடுக்குற 3000 எங்கேயும் அந்த விலையை கொடுக்கலாம். எங்களுக்கு நீ இந்தியால இருந்து அப்படி எடுத்து கொண்டு வரது. ஜீன்ஸ்களும் வந்து எல்லா சைஸுக்கும் இருக்கு. எல்லா சைஸும் 28ல இருந்து 44 ஆகட்டும் இருக்கு. ரைட். அப்ப இன்றைக்கு சப்பர திருவிழாக்கு என்ன மாதிரி கிரௌடுகள் எல்லாம் நாங்க நல்ல கிரௌட் வரும் எதிர்பார்க்கிறோம். நல்ல வியாபாரம் ரைட். ஒவ்வொரு வருஷம் போடுற நீங்களா? நாங்க வளமே ஒவ்வொரு வருஷம் போடுற நீங்களே. ஒவ்வொரு வருஷம் போடக்குள்ள ஒவ்வொரு வருஷம் ஒரு பிசினஸ் நடக்கக்குள்ள திரும்ப வாரம் பண்ண இடம் இது. நாங்க வந்து கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல அளவாத்து கூட கண்டில இருந்து வாரீங்களா? ஒவ்வொரு வருஷமும் அப்ப உங்களை சந்திக்கலாம் இங்க வந்து. ஒவ்வொரு வருஷம் போன வருஷம் வந்தோம், இந்த வருஷம் வந்தோம். ஆனா உண்மையிலே இது முடிஞ்சு இப்ப நல்லூர் போவோம். நல்லூர் அங்க சாமான் இதெல்லாம் விற்போம். அங்க தேவைனாலும் அங்க வாங்க மலிவா இருக்கலாம். ரைட். ஆனா உண்மையிலே ஒரு நல்ல விலைக்கு இந்த ஷோட்ஸும் ஜீன்ஸும் கொடுத்து கொண்டிருக்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு சப்பர திருவிழா நடந்து முடிஞ்சுது. பாத்தீங்கன்னா நாளைக்கு தேர் அங்கால தீர்த்தம். அப்ப வெள்ளிக்கிழமை மட்டும் இருப்பீங்க? சனிக்கிழமை காட்டி இருப்போம். ரைட். சனிக்கிழமை மட்டும் அண்ணா அனுப்பிறேன். உண்மையில இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க. எங்கேயுமே இந்த விலைக்கு வந்து எடுக்க மாட்டீங்க. ஷோர் பண்ணி சொல்லுவேன். சைஸ்களை பெரிய யோசிக்க தேவையில்லை. எல்லா சைஸுமே வச்சிருக்கீங்க. ஜீன்ஸ் எல்லாமே இருக்கு. அதோட உங்களுக்கு ஏற்ற தேவையான கலரும் இருக்கு. அப்ப கலர்களையும் பற்றி நீங்க யோசிக்க தேவையில்லை. எல்லாமே வந்து பெறக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா உண்மையில நானும் திடீரென்று வந்தபடியா கொஞ்சம் பட்ஜெட்டுகள் பிரச்சனைபடியா காசு கொண்டு நாளை கட்டாயம் வருவேன். நாளை கட்டாயம் வருவோமா? சரி சந்திப்போமா? நன்றி. இப்ப நல்ல ஒரு விலைக்கு நீங்க கொடுத்து கொண்டிருக்கீங்க நாங்களுக்கு. இது வரைக்கும் நல்ல விலை கொடுப்போம். இது கொடுப்பீங்களா? ரைட். சந்தோஷம் வாரம் கண்டிப்பா. பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு பேக் விற்கிற ஐட்டத்துக்குள்ள வந்திருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எது எடுத்தாலுமே 1000. இந்த லேடிஸுக்குரிய ஹேண்ட்பேக் என்றாலும் சரி, மற்றது பாய்ஸுக்குரிய ஹேண்ட்பேக் என்றாலும் சரி, எது எடுத்தாலுமே 1000. ஆனா இந்த ஸ்கூல் பேக் தான் எவ்வளவு சொன்னீங்க? ஸ்கூல் பேக் ரைட். இதுல இருக்கிற ஸ்கூல் பேக் மட்டுமே 1500 ரூபா. ஆனா உண்மையிலே ஸ்கூல் பேக் 1500 ரூபாய்க்கு இன்னொரு லாபம் மட்டும் சொல்லலாமே. ஆனா இங்க வந்து ஸ்கூல் பேக்கு 1500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா பாருங்க. ஸ்கூலுக்கு போறாக்கள் வந்து உண்மையிலே இதுல பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல ஒரு துணியும் அதோட மழை தண்ணி பட்டா கூடி உள்ளுக்கு போகாத அளவுக்கு தான் இந்த துணிகளும் இருக்கு பாருங்க. இது வந்து 1500 ரூபாய். மற்ற லேடிஸுக்குரிய இந்த பேக்குகள் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே கலர்கள் எல்லாம் சும்மா சட்டப்படி இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து 1000 கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா உண்மையில
எங்கும் இல்லாத விலைக்கு 1000 சொன்னாலே 1000க்கு நார்மலா இந்த பேக் எல்லாம் எடுக்க இயலாது. இதெல்லாம் உண்மையில இந்த பேக் எல்லாம் கொழுவிட்டு போக சும்மா வேற ஒரு வடிவா காட்டும். லேடிஸ் ஆக்கள் எல்லாம் போடக்கூடிய, ஜென்ஸ் ஆக்கள் பாவிக்கிறது இல்லைன்னு லேடிஸ் ஆக்கள் எனக்கு கூடுதலா பாவிக்கிறது. ஆனா உண்மையில கூடுதலா எங்களை யாழ்ப்பாணத்தாக்கள் கூடுதலா இப்படி பாவிக்கணுமோ தெரியல. ஆனா வெளி மாவட்டங்கள்ல கூடுதலா எல்லாமே இப்படியான பேக் எல்லாம் கொழுவி கொண்டு போறது. ஆனா இப்ப கிட்டத்தட்ட யாழ்ப்பாண மக்களும் கூடுதலா இப்படியான பேக்குகள் பாவிக்க வலிக்கிறேன். நம்ம என்ன சொன்னா 1000க்கு இதை கொண்டு போனாலே எக்கச்சக்கமான பொருட்கள் வேண்டி உள்ளுக்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய பேக். இப்போ இதெல்லாம் வந்து உண்மை இந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ வெயிட்டும் தாங்கக்கூடியது. அப்போ அப்படியான இதுகள் வந்து இதெல்லாம் வந்து 1000த்தை கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு தேவையான டிசைன்களும் இருக்கு. அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பேக்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ஸ் போடக்கூடிய பேக். ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையிலே 1000க்கு நல்ல லாபம் மட்டும் சொல்லலாம். அதோட மழை தண்ணி பட்டாலும் உள்ளுக்க போகாத அளவுக்கு அந்த லெதர் மாதிரி வச்சிருக்கேன். நம்ம என்ன லெதர் மாதிரி இருக்கு. அப்போ இது வந்து 1000க்கு உண்மையிலே நல்ல லாபம். இதுல வந்து எக்கச்சக்கமான நிறைய பேக்குகள் இருக்கு. எப்ப நிப்பீங்கன்னா சனிக்கிழமை மட்டுமா? ரைட், சனிக்கிழமை மட்டும் இந்த இங்க இருக்குமா. ஆனா உண்மையிலே பாக்குறீங்க, இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டைல்களான மாடல் பேக்குகள் எல்லாம் இருக்கு, ஸ்கூல் பேக்குகளும் இருக்கு. இங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த கடையை வந்து எட்டி பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்படியே இஞ்சாலையும் பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, சின்னங்களுக்குரிய இந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கலாம். இந்த விளையாட்டு பொருட்களை பார்க்க எங்களுக்கே ஆசையா இருக்கு. அப்படி ஒரு விளையாட்டு பொருட்கள் எல்லாம் சரி, அப்படி அங்கால போய் பார்ப்போம். அப்படி இங்கே வெயிலுக்கு நல்லா போடக்கூடிய நல்ல ஒரு கூலிங் கிளாஸ், நல்ல ஒரு கூலிங் கிளாஸ். ரைட். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா சும்மா செம்மையான தோடு பாருங்க, நல்ல பெரிய சிமிக்கியல். என்ன விலை இது? எவ்வளவு? இதுல 3 சோடி 500. 3 சோடி 500? சுவா நல்லா மறக்கணே. எல்லாம் அப்படி எல்லையில இருக்கிறதா ஃபுல்லா? அப்படியே அப்படி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா எல்லாமே நீங்க எதை எடுத்தாலும் 3 சோடி வந்து 500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க, உண்மையில இந்த சும்மா சட்டப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடக்கூடிய மாதிரி சிமிக்கிகள் 3 500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும். பாருங்க எப்படி உண்டு. என்ன இது எடுக்கிற பிளான்? எடுக்க போறோம். கொண்டாட்டங்களும் வருது, எடுக்கத்தானே வேணும். ஆனா இந்த சந்தர்ப்பத்தை விட்டா அப்புறம் நாங்கள் எடுத்துக்கொள்ள இந்த விலைக்கு எங்கேயுமே எடுக்கல. ரைட். அப்படி இதுல நல்ல பேர்ஸுகள் பாருங்க, எல்லாம் லெதர் பேர்ஸுகள் பாவிக்கக்கூடியது. குறைஞ்ச விலையில இருந்து அப்படியே இருக்காமாம், பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இதுலேயும் வந்து தேவையான குயிடெக்ஸ்கள் இருக்கு பாருங்க. இதுகள் வந்து 200 ரூபா. மற்ற பெரிய போத்தல் இருக்கு, இதுகள் வந்து 250 ரூபா. 250 ரூபா பாருங்க. இதுல தேவையான குயிடெக்ஸ்கள் வந்து நிறைய கலர் எல்லாமே இருக்கு. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்ல ஒரு கூலிங் கிளாஸும் இதில் போட்டு விற்கணும். அவங்களோட முகத்துக்கு செட் ஆகின மாதிரி தேவையான கூலிங் கிளாஸ் எல்லாமே இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. எல்லாமே சும்மா சட்டப்படி இருக்கு, சும்மா அடிச்சுட்டு போனால் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் எல்லாமே நல்ல பாருங்க, எல்லாம் விளையாட்டு பொருட்கள்லாம் எல்லாமே வச்சிருக்கணும். அப்படியே உள்ளுக்கையும் போவோம். அங்கேயும் இது 50 100 ரூபாய்ன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். அதே முருகா போய் பார்ப்போம் 50 100 ரூபாய்க்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கணும்னு சொல்லி. ரைட். அப்படியே பாத்தீங்கன்னா இதுல வந்து எதை எடுத்தாலுமே 50 ரூபா 100 ரூபாய்ன்னு சொல்லி போட்டிருக்கணும். கார்ட் கிளிப் 50 ரூபா. எந்த பொருள் எடுத்தாலும் 50 ரூபா 100 ரூபா 50 ரூபா 100 ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் 50 ரூபா 100 ரூபா 50 ரூபா 100 ரூபா நல்ல
நல்ல அலஸ் பேண்டுகள் பாருங்க, இதெல்லாம் 100 ரூபாய். இதுல கிளிப்புகள் எல்லாமே இருக்கு பாருங்க, தேவையான டிசைனான கிளிப்புகள் எல்லாமே 100 ரூபா தான். ஆனா ஆனா உண்மையிலே 50 ரூபா 100 ரூபாய்க்கு நல்ல ஒரு மலிவுலாம் கொடுத்துக்கொண்டு கோயில் திருவிழா முன்னிட்டேன். சரி, எப்படி இதுல வந்துட்டோம் பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து பாப்கார்ன் டிஷர்ட்டுகள் போட்டிருக்கணும் பாருங்க. டிஷர்ட் வந்து 1500 ரூபா விற்கணும். ஆனா 1500 ரூபாய் நீங்க 1500 ரூபாய் நினைக்க கூடாது. சோடி 1500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. உண்மையிலே எல்லாமே நல்ல கலர் பாருங்க, சூப்பரா இருக்கு. இப்ப மாடலுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிருக்கணும். அப்ப இல்ல ஒரு சோடி 1500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும். அப்படியே உள்ளுக்கை போய் பார்ப்போம். ரைட், அப்படியே இஞ்சால பாத்தீங்கன்னா சின்னாக்களுக்குரிய ஷோட்ஸுகள் என்ன ரைட். இந்த ஷோட்ஸுகள் எல்லாம் வந்து 100 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும். சின்னாக்களுக்கு எதை எடுத்தாலும் 100 ரூபா பாருங்க. உண்மையில 100 ரூபாய்க்கு இந்த துணி காசு ஓடி வராதண்ணா. அது தைக்கிறதே 1000 ரூபாய். உண்மைதான். நீங்க 3000க்கு சொல்லேக்குள்ளே யோசிக்கிறேன். 3000க்கு துணி காசு ஓடி அப்படி வராது. துணி காசு வர 1500 சட்டப்படியா நல்ல டிஷர்ட். எல்லாம் சோடி 1500. எதை எடுத்தாலும் சோடி 1500. ஷோட்ஸுமா எல்லாம் 1500 ரூபாய் சோடி. ரைட், அப்படி அங்கே பாத்தீங்கன்னா பாய்ஸுக்குரிய ஷோட்ஸுகள் போட்டிருக்கேன். நீங்க பாருங்க, சோடி 1500. ஷோட்ஸ் வந்து உண்மையில ஒன்றுதான் 1500 ரூபாய்க்கெல்லாம் நான் வேண்டி இருக்கேனப்ப. ஆனா நீங்கள் வந்து சோடி 1500 ரூபாய் கொடுக்குறீங்க. இது இந்த இப்படி டிஷர்ட் ஷோட்ஸும் இருக்கு. சோடி 1500 ரூபாய். ஆனா உண்மையில சட்டப்படி ஒரு விலைக்கு தான் எல்லாரும் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா திருவிழா முன்னிட்டு. ஆனா உண்மையிலே ரெண்டு ஷோட்ஸ் வந்து 1500 ரூபாய்க்கு எங்கேயுமே எடுக்கல. அதோட துணியை பாத்தீங்கன்னா துணியும் வந்து ஒரு சட்டப்படி நல்ல துணி நல்ல பாவிக்கக்கூடிய துணி. சோடி 1000 ரூபாய். இதை பாருங்க, இந்த டிஷர்ட் எல்லாம் சோடி 1500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய். ரைட், இந்த டிஷர்ட் எல்லாம் சோடி 1000. ஆனா உண்மையிலே நல்ல துணி. பெக்கைக்கும் பெருசா பெக்கையும் இருக்காது. லோன் டைம் போட்டு கொண்டு இருக்கலாம். 3 ஷர்ட் 1000 ரூபாய். இப்போ டிஷர்ட்டும் நல்ல ஒரு லாபம் உண்மையில. இது என்ன 3 ஷர்ட் 1000 ரூபாய். ரைட், இதுவும் வந்து 3 ஷோட்ஸ் 1000 பாருங்க. லேடிஸ் ஆகல் போடக்கூடியது என்ன, பாய்ஸ் ஆகல் போடக்கூடாது. பாய்ஸும் போடலாம், பிரச்சனை இந்த இருக்கு பாய்ஸுக்கு. ரைட், சோடி 1500 ரூபாய். அப்ப இந்த லேடிஸுக்குரிய ஷோட்ஸ் பாருங்க 3 வந்து 1000 கொடுத்து கொண்டிருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு தேவையான கலர் தேவையான டிசைன் எல்லாமே இருக்கு, பக்காவா இருக்கு. துணி என்று சொல்ல போனா துணி சட்டப்படி. அதோட பாத்தீங்கன்னா இதே உண்மையில காபட் 3500 ரூபாய். காபட் 3500. ரைட், இந்த இதுவும் விக்கிறீங்களா? 3500. இந்த காபட் 3500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கீங்க பாருங்க. தேவையான கலரும் இருக்கு பாருங்க. அப்படி என்று சொல்லி 3 காபட் 500 ரூபாய்க்கு இப்ப எங்கேயுமே இல்லாத லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கீங்க. இங்க பாருங்க 3500 ரூபாய். 3500. அண்ணா நீங்கள் எங்க இருந்து வாரீங்க? உங்களுக்கு சொந்த யாழ்ப்பாணம் நீர்கொழும்பு. அப்படியா? சொன்ன பூவே யாழ்ப்பாணம் தானே. இல்ல இந்த விலைக்கு இப்படி எங்க கொடுக்கக்குள்ள எங்க இருந்து வாரீங்கன்னு சொல்லி கட்டாயம் உங்களுக்கு கேட்கணும். அது 200 ரூபாய். இதெல்லாம் 3 500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க. உண்மையிலே ஒரு அரிய சந்தர்ப்பம். இன்னொரு 3 நாட்கள் இருக்கு, தவற விடாதீங்க. கண்டிப்பா வந்தீங்கன்னு சொன்னா இந்த கடைக்கு வாங்க. உங்கள் படியலுக்குரிய டிஷர்ட்டுகள் ஷோர்ட்ஸுகள் லேடிஸுக்குரிய ஷோர்ட்ஸுகள் எல்லாமே 1500 ரூபாய். இதுவும் 1500 ரூபாய். சோடி அதை எடுத்தாலும் அழுத்தும் தம்பி. பாத்தீங்கன்னா இதுவும் 1500 ரூபாய் பாருங்க. எப்படி என்று சோடியா நல்ல முடியாது முக்காகை டிஷர்ட் என்ன முக்காகை பேகி டிஷர்ட்டோ. வா அக்கா வா இங்க வா சின்னாக்களுக்கு இதெல்லாம் 2500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கேன். 2 சோடி 1500 எங்கேயுமே இல்லாத விலையை கொடுத்து கொண்டு. சோடி 1500 அக்கா வாங்க. தையல் கூலியே 1000 ரூபாய், உங்களுக்கு 2500 ரூபாய் தான். அதுதானே உண்மையில சொல்றது சரியான ஒரு கதை தான். யோசிச்சா எடுப்பீங்க. கிழிஞ்ச தைக்கவே 350 ரூபாய். என்ன மச்சான், சும்மா தைக்கவே 350 தான் எடுக்கிறாங்க. கிழிஞ்ச தைக்க 350 ரூபாய். நல்ல ஒரு லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கீங்களா? சரியா, திடீர்னு வந்தபடியா நாங்கள் மடிக்கல சந்திப்போமா? பைக் டிஷர்ட் சோடி 1500 ரம்யா காட்டா கலாட்டி. ரைட், இப்ப காட்டுனதானே மேடம் போகணுமே. பாவம் தானே. பாருங்க கீழ நிறைய கலர் இருக்கு. வாங்க உள்ள வாங்க. ரைட், அப்படி அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன ஆக்களுக்குரிய டிஷர்ட்டுகள், அதாவது ஒரு 2 வயது 3 வயதாக்கள் போடக்கூடிய டிஷர்ட் வந்து 200 ரூபாய். 10 வயசு மட்டும் 500 ரூபாய். ரைட், பாத்தீங்கன்னு சொன்னா இது 200 ரூபாய். 10 வயசாக்கள் போடக்கூடிய டிஷர்ட் இதெல்லாம் 500 ரூபாயோ. ரைட், ரைட், அதெல்லாம் 500 ரூபாய் கொடுத்துக்கணும். உண்மையில இந்த டிஷர்ட் மாதிரி 200 ரூபாய்க்கு நல்ல லாபம். சட்டப்படி இதெல்லாம் 600 500 ரூபாய் போற டிஷர்ட்டுகள் 200 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா எல்லாமே ஃபுல் பேக்ரவுண்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா எல்லாமே மணிக்கூடுகள், மணிக்கூடு சிஸ்டங்கள். மற்றது அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர்கள். முக்கியமா மணிக்கூட பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இங்க மேல பாருங்க போட்டிருக்கணும்.
1000 அடிச்ச அந்த மணிக்கூடு ஹை வாட்ச் எல்லாம் வந்துட்டு 500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. எப்படி என்று சொல்லி ஸ்மார்ட் வாட்ச் அண்டு மணிக்கூடு இளைஞ பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. எப்படி என்று சொல்லி எக்கச்சக்கமான மாடல்ஸ்ல அதோட விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு குறைஞ்ச விலையில கொடுத்து கொண்டிருக்கணும். 500 ரூபா அப்படி என்று சொல்லி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பார் மணிக்கூடு, கருப்பு மணிக்கூடுகள். அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா செயின் மணிக்கூடு. இங்க பாருங்க, உண்மையிலே இந்த செயின் மணிக்கூடு எல்லாம் வந்து இந்த விலைக்கு நாங்கள் எடுக்கவே இல்லாது. அதிலே போட்ல போட்டிருக்கணும் பாருங்க, எல்லாமே 1000 அப்படி என்று சொல்லி. இப்போ நாங்கள் கடையில கூடி நார்மலா எடுக்கிறேன்டா கூடி இந்த விலைக்கு எடுக்கவே இல்லாது. வணக்கம், அப்படி சும்மா இருக்கிறீங்களா? எங்க இருந்து வரீங்க? இப்போ குருநாகல். குருநாகல்ல இருந்து என்ன? நான் உண்மையிலே மணிக்கூடல சும்மா சட்டப்படி விலையை கொடுத்து கொண்டிருக்கீங்களா? இப்போ இந்த மணிக்கூடெல்லாம் கோல்டு கலர் மணிக்கூடெல்லாம் வந்து 3000 அடிச்சிருக்கு. ஆனால் 1000 கொடுத்து கொண்டிருக்கிறீங்களா? நல்ல ஒரு விலையை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க சட்டப்படி. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாட்ச் எல்லாம் வந்துட்டு 1000 கொடுக்குறீங்கன்னா, ஆனால் உண்மையில இந்த விலைக்கு எங்கேயுமே எடுக்க இயலாது. கோல்டு வாட்ச் என்றாலும் சரி, மற்ற அந்த சில்வர் வாட்ச் என்றாலும் சரி, எதை எடுத்தாலுமே 3000 அடிச்சிருக்கு. ஆனால் வந்து 1000 கொடுத்து கொண்டிருக்கீங்கன்னா உண்மையில நம்ப முடியாமல் இருக்கு இந்த விலைக்கு. உண்மையில அந்த அரிய சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க. என்னன்னு சொன்னா நல்ல பாரமாகவும் இருக்கு. ஏன்னா பாரமாகவும் இருக்கு. அதோட உங்களோட கைக்கேற்ற மாதிரி அளவான சைஸுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. கைக்கேற்ற மாதிரி டிசைன்களும் இருக்கு. பட் இது ஒரு டிசைன் இருக்கு, மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு டிசைன் இருக்கு. உள்ளுக்க வந்து எக்கச்சக்கமான டிசைன்கள் வச்சிருக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு எப்ப மட்டும் நிப்பீங்க? சனிக்கிழமை மட்டுமே. சனிக்கிழமை மட்டும் நிப்பினமா. உண்மையில இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமலுக்கு மணிக்கூடு தேவை என்று சொன்னால் நீங்கள் வந்து இங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு துணி கடை தான் பாருங்க. இவ்வளவு துணி என்று சொல்லி இதுவும் வந்து நல்ல டிசைனான துணிகள் பாருங்க. நல்ல மாடல் துணியெல்லாம் இதுலயும் வச்சிருக்கணும். ஓனர் அவர் தான். அவர் இவர் ஓனர் அங்கிட்டு பார்த்து கொண்டு இருக்காரா? ரைட். ஓனர் அங்க நிக்கிறாராம் பாருங்க. அப்படி என்று இது என்ன விலை மீட்டர் துணியால்? 2 மீட்டர் 1000 ரூபா, 4 மீட்டர் 1000, 3 மீட்டர் 1000. மலிவான விலைக்கு தான் போட்டு உளும்பு விலைக்கு. அப்படியே இஞ்சாலயம் பாத்தீங்கன்னா இங்காலயம் நல்ல துணி வச்சிருக்கணும். இல்ல போட் ஒன்று போட்டிருக்கணும் பாருங்க. 4 மீட்டர் 1000 போட்டிருக்கணும். என்னண்டு அதே விலை வருது. 1000 ரூபா, 1200 ரூபா. தனி ஹோட்டல் இந்தியன் பீஸ் துணி இதெல்லாம் யூனிசெல் 1000 ரூபா, சோடி 1500 ரூபா. இதெல்லாம் உண்டு 1000. 3 மீட்டர் வரும். நல்ல குவாலிட்டியான துணி. ஏன்னு இந்தியன் இதெல்லாம் இந்தியன் துணிகள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 1000. பெட்ஷீட் டவல் எல்லாம் அப்படி இருக்கு. இதுல அங்கால இருக்கிற துணிகள் வந்து 4 மீட்டர் 1000 கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. எங்காலயம் அங்க துணியெல்லாம் மேல கொழுகி கொண்டிருக்கணும். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இவ்விடத்துக்கிட்ட வந்துட்டோம். முழுக்க எல்லாமே சாரி தான். பாத்தீங்கன்னு சொன்னா சாரி வந்து 1000 கொடுத்து கொண்டிருக்கணும். அது வந்து ஒரு சாரி இல்ல 2 சாரி 1000 கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. வந்து நல்ல ஒரு சீக்வன்ஸ் சாரி, மற்றது அந்த ஸ்கூலுகளுக்கு இது ப்ரோக்ராம் சொன்னா கட்டக்கூடிய மாதிரி சாரி. ஆனா உண்மையிலே 1000க்கு 2 சாரி வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல, ஒரு நல்ல லாபத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. இதுல உங்களுக்கு தேவையான கலர், அது தேவையான அந்த டிசைன்கள் எல்லாமே இதுல வச்சிருக்கணும். மற்ற 750 ரூபாய் போட்டிருக்கீங்க. அது என்னது? அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாரி 750 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும். அந்த சாரி அதுல இருக்கிறது ஃபுல்லா எல்லாமே 750 ரூபாய்க்கு தான். அப்படியே எங்காலையும் பாத்தீங்கன்னு சொன்னா 500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. சனங்கள் வந்து எப்படி வேண்டி கொண்டிருக்கணும் பாருங்க. சரி, வணக்கம் அண்ணா. எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்களா? வியாபாரங்கள் எப்படி போகுது? பரவாயில்ல. நண்டே கொஞ்சம் கிரௌட்டா நினைக்கிறேன்னா இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் க்ரௌட் வரும். கிரௌட்டா இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கெல்லாம் சரியான கிரௌட்டா இருக்கும். அப்ப வியாபாரம் ஓகே என்ன? வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல. ஒவ்வொரு முறையும் போடுற நீங்களா? ஒரு முறையும் நான் வெளியூர்ல இருந்து வந்து போடுறது. எந்த இடம் அப்ப நீங்க? நான் வந்து புத்தளம். புத்தளத்துல இருந்து வாரீங்களா? புத்தளத்துல இருந்து எல்லாமே நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து போடுவாங்க. அது சரியா. நான் புத்தளத்துல வந்து போடுறோம். அங்கே புத்தளம், அங்கே சிலாவம் என்ன? சிலாவம். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து அண்ணா இங்க இருக்கிற ஆகல் எல்லாருக்குமே ஒரு நல்ல விலையில கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியன் ஷர்ட் என்னன்னா இந்தியன் 2 பீஸ் 3500 ரூபாய் கொடுக்கும். 2 பீஸ் 3500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்காங்க. எங்கேயுமே நீங்க எடுக்க மாட்டீங்க. அந்த விலையில வந்து நல்ல ஒரு விலையில கொடுத்து கொண்டிருக்காருன்னா இந்தியன் ஷர்ட் உண்மை கூடுதலா எல்லாமே பாவிக்கக்கூடிய ஷர்ட்டுகள். ஏன்னா இந்தியன் ஷர்ட் எல்லா சைஸும் இருக்கு. மீடியம், லார்ஜ், எக்ஸல் எல்லாமே இருக்குது. நீங்க நார்மல் ஐட்டம் இல்ல, எல்லாத்துலயும் அடிச்சிருக்கீங்க பாருங்க. மீடியம் பாருங்க, இந்த மீடியம் அடிச்சிருக்கீங்க. எல்லாமே இந்தியால அடிச்சிருக்கோம். சைஸ் எல்லாமே இருக்கு. நான் கடைகள்ல 3500 4000 ரூபாய் வித்தனாங்க. ஒரு டிஷர்ட் ஒரு ஷர்ட் உங்களுக்கு 1800 ரூபாய் விக்கிறோம். பெக் பிரிண்டோட சூப்பரா இருக்கு. ஷர்ட்டை பார்க்கவே வடிவா இருக்கு பாத்தீங்களா?
வேணா வந்து எடுத்துக்கொள்ளலாம். நீங்க சன்னதி கோயில்லாம் விற்கிறோம், நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ரைட். ரொம்ப நாளா நாங்க அவுட்டிங் சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எல்லா இடத்தையும் அவுட்டிங் சேல் பண்றது. ரைட் ரைட். ஜெஃப்னாக்குன்னு வந்துக்கிறோம். நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஜெஃப்னா வாங்கன்னு. நான் ஆல்ரெடி என்னோட ஐடியில போட்டுருக்கேன். அது மாதிரி எல்லா இடமும் நான் போய் பண்றது. ஆனா அதோட உங்களோட எல்லா இடமும் உங்களை வர சொல்லுவேன். என்ன காரணம், இந்த விலைக்கு கொடுக்கக்குள்ள எல்லாருமே கூப்பிடுவீங்க. எங்கேயுமே இந்த விலைக்கு எடுக்கல. இந்த விலைக்கு எடுக்க பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையில ஷர்ட் வந்து சட்டப்படி துணி இதெல்லாம் இன்னும் பேக்கிங்கே நாங்க இன்னும் உடைக்கல. ஹோல்சேலுக்கு எடுத்து இன்னும் பேக்கிங்கே அப்படியே இருக்கு. நீங்க பாருங்க, அப்படியா 6 பீஸ் அப்படியே இருக்கு. இன்னும் பேக்கிங் கூட உடைக்கல. இதெல்லாம் நான் கையாலேயே தொட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லாமே அதே விலை தான் கொடுக்கணும். 1800 தான் கொடுக்கணும் இந்த ஷர்ட். இதெல்லாம் எவ்வளவு கொடுக்குறீங்க? 1800. 1500, 2 எடுத்தா 3500 ரூபாய் போடலாம். ரைட் ரைட். பாத்தீங்களா, உண்மையிலே நல்ல ஒரு ஷர்ட். அப்ப எப்ப மட்டும் இருப்பீங்க? சனிக்கிழமை? நாங்க கடைசி நாள் சனி வரைக்கும் இருக்கும். ரைட். சனிக்கிழமை வரைக்கும் இருக்கும். ரைட். சனிக்கிழமை மட்டும் இருப்பினா உண்மையிலேயே பாக்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க. நல்ல ஷர்ட், நல்ல மாடல் ஷர்ட். சைஸ்களை பத்தி யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு தேவையான சைஸ்கள் எல்லாம் இங்க இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா வேற சொல்ல விரும்புறீங்களா எல்லாம் சொல்லி கஸ்டமருக்கு? இல்ல இல்ல. ரைட். ஓகே. எவ்வளோ ஐயா அத்தர்? 200 ரூபாயோ? அத்தர் எல்லாம் 200 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கேன் பாருங்க. நல்ல ஒரு வாசம் அவன்கிட்ட தாங்க பார்ப்போம். ஓடிக்கலோன் மாதிரி இருக்கு ஐயா. அப்படியோ? இது என்ன எதை எடுக்கிறேன்னு தெரியாம இருக்கு. பாப்போம். இது சாக்லேட் என்ன? சாக்லேட் எடுங்க, நல்லா இருக்கு. நல்ல வாசம் இங்க மணக்குது. மணக்குதோ? சாக்லேட் எடுப்போம். அப்ப இது நல்லா இருக்கு. எவ்வளவு போடுவீங்களா? அப்ப 200 ரூபாயோ? குறைக்க மாட்டீங்களா? ஒரு அத்தரை அமௌண்ட் எடுப்போம். வெறியங்களும் வருது. 1000 மாத்துவீங்களா? சரி ஐயா. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிற கடைகள் எல்லாமே காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த பெரிய ஏரியாக்கள் அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் காட்டாமல் விட்டுருப்பேன். ஆனா உண்மையிலேயே சனிக்கிழமை மட்டும் இங்க இருக்கும் கடைகள் எல்லாம் நீங்க வந்து சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாமலுக்கு நீங்க வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலே எல்லாமே பிரயோஜனமான பொருட்கள். சரி, அப்ப நாங்களும் இதோட எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.